சரி, கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். உலக நிலைமை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வருகை ரொம்ப நெருங்கிடுச்சு. இப்போ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு யுத்தம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அதான் ஒரு அடையாளம் ஆண்டவர் வரப்போறாருன்னு. ஆனா நித்தியம் அநித்தியம், நித்தியம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அது அநித்தியம். ஆனா நம்மளோட ரட்சிப்பு நித்தியம். நித்தியமா நமக்கு அங்க போய் வாழ போற கடவுள். ஆனா எவ்வளவு நம்ம ஆயத்தமா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம், அதான் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு ஒரு டீச்சிங் மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போறேன். கேள்வி ராணி, ஏன் அவங்களுக்கு ஒரு பிக்சர் வந்துருக்கு, முன்னி ராணி அந்த அந்த பண்ணலாமே. ஓகே, அப்போ டீச்சிங் மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அப்போ நான் கேள்வி கேட்பேன். அப்போ நம்ம கேள்விக்கு பதில் கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விளங்குது. ஓகே, முதலாவது நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே, உங்களை பாருங்க ரொம்ப சமயமா இருக்கிறது. உங்களை சந்திக்கிறதுக்கு தேவனே நம்மளுக்கு ஆயத்தப்படும். இந்த கால வேளையில நம்ம வசனத்தை தியானிச்சு நம்ம ஜெபிக்கும் போது ஐயா நம்ம மன கண்கள் திறந்து இருப்பான். அப்பா நீ திறந்தால் நமக்கு ஒன்றும் விளங்காது. திறந்து அந்த நான் பேசுகிற வசனத்தை ஒவ்வொருவருக்கு விளங்கணும். தடை செய்கிற பிசாசை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஏசப்பா அந்த கால வேளையில உன் நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு கால வேளையில ஆண்டவர் நம்மளுக்கு உவமை சொல்லி அநேக காரியங்கள் உவமை மூலமா பேசுகிறாரு. பேரவள் வச்சு அவர் பேசுகிறாரு. அப்போ மொத்த பேரவள் இங்க இருக்குன்னா மத்திய புஸ்தகம் 25வது அதிகாரத்துல இருக்கு. 25 1வது வசனம் 1, 2, 3, 4 5 வசனத்தை நம்ம படிச்சு நம்ம தியானிக்க போறோம். 3 வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 2 அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களோ 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 3 புத்தியில்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள், என்னையோடு கூட கொண்டு போகவில்லை. 4 புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 5 மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திய மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ஓகே, அப்போ இதுல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. வாய்ஸ் அண்ட் அன்வாய்ஸ். ஓகே, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அப்போ யார் இங்க புத்தி உள்ளவர்கள் சொல்லுங்க. யார் புத்தி உள்ளவர்கள்? இதுல என்ன? இப்ப நான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஹேண்ட்போன் வச்சிருக்க ஆளுங்களை ஹேண்ட்போன் சார்ஜ் பண்ணி இருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சிருப்பாங்க, தெரியுமா? நிறைய பாய்க்கிறாங்க. ஆனா அவர் வாய்ஸ், அவர் ரொம்ப வாய்ஸ் மேன். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும். ஆனா புத்தி இல்லாதவர்கள் என்ன இல்லை. அப்போ நீங்க உங்க ஜெப வாழ்க்கை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஆஸ்க் எ क्वेश्चन. எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன்? இப்போ நாம எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் இயேசு காலையில ஜெபிச்சாரு, சாயங்காலம் ஜெபிச்சாரு, ராத்திரி ஜெபிச்சாரு. இப்போ வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, வீட்டுல அம்மா வந்து நீங்க ஒரு கேள்வி, நான் எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன்? யார் நீங்க ஜெபிக்கணும்?
இந்த கேள்வியெல்லாம் நீங்க சொந்தமா நீங்க கேட்கணும். ஏன் நான் ஜபிக்கணும்? போன ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மாம்சம் பரிசுத்த அசுத்தம், பரிசுத்த அசுத்தத்துக்கு போராட்டம். ஏன் நீங்க ஜபிக்கணும்னா, நீங்க ஜபிக்கும் போது ஆவியானவர் மாம்சத்தை அழிக்கிறார். He controls your flesh, controls your உங்க ஆசை சண்டை எல்லாம் மாம்சத்திலிருந்து வருது. அப்போ நீங்க ஜபிக்கும் போது அப்போ ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா உங்க மாம்சத்தை அடைக்கிறார். அப்போ புத்தி இல்லாதவரை பாத்தீங்களா? அப்போ நீங்க கேட்கணும், எப்போ நான் ஜபிக்கிறேன். சில பேர் ஆண்டவர் இயேசு அப்பா அப்படி வந்து தேவகுமாரன் அவருக்கு நேரம் வச்சு ஜெபிக்கணும். அன்னைக்கு அந்த நோக்கத்துல தான் பேசுறாங்க. அவருக்கு கடவுள். உண்மை சொல்லும் போது ஆண்டவர் பூமியில வாழும் போது மனுஷனாக உங்களை போல மனுஷனாக வாழ்ந்தார், உங்களை போய் வாழ்ந்தாரு. ஆனா பிசாசோட இயேசு வந்து அவர் காலைய சாயங்காலம் நீங்க முடியாதுங்க, நீங்க முடியும். அவர் ஒரு மனுஷன், நீங்க ஒரு மனுஷன். நீங்க என்ன மனுஷன் வச்சா முடியும். அப்போ அதனால ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் இருந்துச்சுன்னா மாம்சத்துக்கு இடம் இல்லை. மாம்ச கிரியைகள் மாம்சக்கு சரி. நீங்க ஜபிக்கும் போது மாம்சம் அடிமையா யாருக்கு? ஆவிக்கு அடிமையா இருக்கு. சரிங்களா? கழுகு, அப்புறம் கோழி. ஒரு பாஸ்டர் நீங்க நம்ம சபையில வந்து பேசிருக்க ரொம்ப நாள் மெத்தடிஸ்ட் பாஸ்டர், அவர் இறந்துட்டாரு. கோழி அப்புறம் கழுகு பத்தி அவர் ஒரு கதை சொன்னாரு. கழுகு வந்து ரொம்ப நாளா கோழி கூட சேர்ந்து அசுத்தமான காரியங்களை சாப்பிட்டு இந்த கோழி கூட வளர்ந்துட்டு இருந்தாரு. யாரு? கழுகு. அப்போ ஒரு நாள் மேல அப்படி எட்டி பார்த்தாரு, கழுகு எல்லாம் பறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவர் ஒரு கேள்வி, ஐயோ நான் கழுகு எப்படி இந்த அசுத்தமான சாப்பிட்டு இந்த கோழி கூட நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். உடனே என்ன செஞ்சாரு? பறந்து போய் இங்க அவங்க அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டாரு. கழுகு வந்து ரொம்ப மேல என்ன அவர் கூட கட்டணும். அவரை பத்தி நிறைய கதை எடுத்துருக்காங்க. அப்போ அதே போல நீங்க எப்படி வாழுறீங்க? அசுத்தமா வாழ்றீங்களா, பரிசுத்தமா வாழ்றீங்களா? உங்க கெட்ட பழக்கங்களா மாறிக்கிட்ட போதா அதே போல நீங்க ஜீவிக்கிறீங்களா? சரிங்களா? அப்போ எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபமே ஜீவியம். ஓகே. அப்போ ரெண்டாவது இது ரெண்டாவது உவமை கடவுள் சொல்றாரு. மத்தேயு புஸ்தகம் நீங்க எழுதுங்க, அது படிக்க வேண்டாம். மத்தேயு 7:26 என்ன? மத்தேயு 7:24 வந்து ஒரு புத்தி உள்ள மனுஷன். இங்க வந்து அங்க புத்தி உள்ள ஸ்திரீ, இங்க வந்து புத்தி உள்ள மனுஷன். புத்தி உள்ள மனுஷன் தான் வீடு இங்க யார் இங்க கட்டுறாரு? கண்மல் மேல கட்டுகிறாரு. கண்மல் மேல கல்லு சொல்லி ராக் மேல கட்டுகிறாரு. அப்புறம் புத்தி இல்லாத மனுஷன் இங்க கட்டுறாரு மண்ணு மேல. அப்ப வந்து இங்க வசனத்தை கேட்கிறீங்க, வசனத்தை கேட்கிறீங்க. இந்த வசனம் கேட்கிறது மட்டும் இல்லை. இந்த சப்ஜெக்ட் வந்து 28ஆம் தேதி நான் பேசினேன். அது நிறைய பேரு உங்களுக்கு அந்த நான் கேட்டேன் 2 வாரம் பிறகு நான் கேட்டேன். இப்போ யாராவது பாத்தீங்க தெரியாது. அந்த 28ஆம் தேதி நான் பேசும்போது பாதி சபை வரல. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்ப மறுபடி அந்த கேட்க 2 வாரம் பிறகு யார் அந்த வசனத்தை படிக்கல, தியானிக்கல. அப்போ அது ரொம்ப something not very good. See, not very good. ஏன்னா இது வந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. வசனத்தை நீங்க கேட்கணும், அதே பிரகாரம் ஜீவிக்கணும்.
அதே பிரகாரம் நீங்க ஜீவிக்கும் போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளருறீங்க. அப்போ வசனத்தை நீங்க நிறைய கேட்கறீங்க, கேட்காம ஒண்ணு செய்யாம இருந்தா நீங்க மண்ணு மேல கட்டுறீங்க. இப்ப ஜோப் வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொள்வோம். ஜோப் வாழ்க்கை எப்படி நம்ம கொஞ்சம் கூட ஜோப் வாழ்க்கை அவங்க பிரச்சனைகளை நம்ம கடந்து போல ஒண்ணு இடுக்கமான பாதையில நம்ம ஒண்ணு மலேசியா தேசம் இடுக்கமான பாதையில நம்ம ஒண்ணு போனது இல்லை. ஜோப் வாழ்க்கை யாராவது நம்ம நீங்க நான் யாரும் போனது இல்லை. அந்த மாதிரி நிலைமை வந்துகிட்டே இருக்கு. ஆனா யோபு அவர் வீடு இங்க கட்டினாரு, கண்மல மேல கட்டினாரு. புயல் காத்து அடிச்சு என்னமா நடந்துச்சு. கடைசியில என்ன நடந்துச்சு விடல. மனைவி வந்து ஏசுறாங்க, பைத்தியக்காரா ஏன் மறுபடியும் நீங்க ஏசு மேல நம்ப வைக்கிற, நீ பாருங்க உடம்பு பாரு, எந்த பார்த்தா சொறி, உங்க பிள்ளைங்களா செத்து போயிட்டாங்க, உங்க ஆஸ்திரேலியா போச்சு, என்ன அருள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் சொல்லிட்டு மனைவி ஒரு பக்கம் ஏசுறாங்க. தேவனை சகிச்சு எங்கேயாவது போய் சாவு. ஆனா அந்த அந்த சிச்சுவேஷன்ல அவருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவர் என்னை கொன்று விட்டா கூட அவர் மேல நம்பிக்கை. நீங்க நானே அந்த செய்ய முடியுமா, சொல்ல முடியுமா, அந்த நிலைமை வர முடியாதுங்க. அல்ல இப்போ நம்ம அந்த அஸ்திவாரம் சரியா போட்டு 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 வந்தாதான் அந்த டைம் வரும்போது நம்ம நிக்க முடியும். அப்போ ரெண்டாவது என்ன சொல்றாரு, என் மேய்ப்பர் உயிரோட இருக்கிறாரு. ஜோபு காலத்துல இயேசு ஒண்ணு உயிர், இயேசு ஒண்ணு வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ணல. அப்போ அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை, என் மேய்ப்பர் உயிரோட இருக்கிறாரு, என்ன நடந்தா கூட அவனை நம்பிக்கை. நீங்க அந்த டைம்ல முடியுமா, முடியாது. இப்பவே நம்ம என்ன தெரியுமா, நம்ம ஜப வாழ்க்கை தேவ வசனம் படிச்சு 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 நம்ம என்ன இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த சோதனை வரும்போது நீங்க ரெடியா இருக்கீங்க, ரெடியா இருக்கீங்க அது ஃபேஸ் பண்றதுக்கு. அப்போ ரெண்டாவது பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 75:32 நீங்க யாராவது எழுதி கொடுங்க. அதுல ரெண்டு பேரு கொடுக்கப்பட்டிருக்கு, செம்படி ஆடு வெள்ளை ஆடு. அப்போ சபையில ரெண்டு பேர் இருக்காங்க, செம்படி ஆடு இருக்கிறாங்க, வெள்ளை ஆடு இருக்கிறாங்க. அப்போ நீங்க யாரு நீங்க கேட்கணும். இப்போ நீங்க அந்த கேள்வி நீங்க கேட்கணும், நான் செம்படி ஆடா வெள்ளை ஆடா? ஏன்னா வெள்ளை ஆடு வேற, செம்படி ஆடு வேற. வெள்ளை ஆடு வேற, செம்படி ஆடு வேற. அப்ப செம்படி ஆடு நீங்க படிக்கிறீங்களா? 25:32 இருந்து 41 வரை நீ படி. அப்போ செம்படி ஆடு யாரு, வெள்ளை ஆடு யாரு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளை ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து 33 செம்மறி ஆடுகளையும் தமது வலது பக்கத்திலும் வெள்ளை ஆடு தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. 35 பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அஞ்ஞானியாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். 36 வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். 37 அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். 38 அப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர் கண்டு வஸ்திரம் கொடுத்தோம். 39 அப்பொழுது
எப்பொழுது உண்மை வியாதியுள்ளவராகவோ காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். 40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். 41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். அப்போ ரெண்டு கூட்டம், இதுல ரெண்டு கூட்டம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க செம்படி ஆடா வெள்ளை ஆடா? செம்படி ஆடு என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆண்களை சந்திச்சு மனைவியோட அண்ணனோட மாமியார் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர் சிவன் படம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கடவுள் ஒளி என்ன ஒளியை கொடுத்துட்டாங்கன்னா, இந்த முடியாத பெண்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களே, அவங்க ஸ்கூல் டீச்சர் முடிச்சுட்டு வந்த உடனே 2 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. அவங்களோட ஊழியம் என்னன்னா, அவங்க நடக்க முடியாத சில அம்மாமார்கள் ஆஸ்பத்திரி படுத்துட்டாங்களே, அவங்கள போய் சந்திச்சு அவங்க தொடச்சிடுவாங்க, சாப்பாடு ஊட்டுடுவாங்க. இதே மாதிரி ஊழியம் தான். அப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க 40 வருஷம், சில பேர் 40 வருஷம், சில பேர் 30 வருஷம். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? என்ன செஞ்சுட்டு கடவுளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இதான் நீங்க கேட்கணும். இப்போ செம்படியாக இருந்துட்டு நீங்க மாறணும். ஐயோ எத்தனை வருஷம், 40 வருஷம் நான் வெத்தலை சபையில் உட்காந்துட்டு ஒன்றும் செய்யாம இருக்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடப்பா, நான் என்ன விளையாடு போல ஒன்று செய்யாம இருக்கிற. உடனே நீ கடவுள் இப்போதான் டைம் உங்களுக்கு. ஆண்டவர் இயேசு அவர் நம்முடைய மேய்ப்பர், அவருடைய ஜட்ஜி. உங்களுக்கு யார் இப்போ எந்த பாவனை செஞ்சிருந்தா போனா கூட என்ன அவர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார். சில பேர் ஐயோ அவ்வளவு நான் பாவம் செஞ்சிருக்கிற, கடவுள் எப்போ மன்னிப்பாரா? இல்ல, மன்னிப்பார். நீங்க சாம்சன் கூட கதை உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க. சாம்சன் கண்கள் இச்சையினால என்ன இதெல்லாம் தான் நம்ம அம்மா பாருங்களே, அவங்க பிள்ளைக்கு பொண்ணு சம்பந்தம் பார்க்கும்போது கண்கள் இச்சை பார்த்துட்டு சம்மந்தம் பேசாதீங்க, ஜெபிங்க. ஜெபிங்க, இது என் பிள்ளைக்கு சரியா இருக்குமா இல்ல அது நினைச்சு நோக்கி ஜெபிச்சு அதே மாதிரி ஜெபிச்சுங்க. அப்ப சாம்சன் என்ன அவங்க தவறு செஞ்சாங்கன்னா, கண்கள் இச்சை. நீங்க வீட்டுல போய் ஜட்ஜஸ் நியாயாதிபதி புஸ்தகம் 14வது அதிகாரம் என்ன, அப்புறம் 2வது வசனம், தயவு செய்து அம்மாமார்களே பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க கல்யாணம் ஆகுது நீங்க பேசிக்கொள்ளுங்க. அவர் என்ன மாதிரி கொண்டு பார்த்தாரு தெரியுங்களா? ஜென்மம் அவங்களுக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஜட்ஜஸ் புஸ்தகம் படிச்சிருக்கீங்க? ஜட்ஜஸ் புஸ்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஓகே, அப்போ சொல்லுங்க, சாம்சன் என்ன மாதிரி கொண்டு பார்த்தாரு? அழகா இருக்கு. கண்கள் இச்சைனால அவரு என்ன செஞ்சாரு? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. ஒத்து வரல. கடைசியில அந்த பொண்ணு மூலமா அவர் 2 கண்ணு பிசாசு புடுங்கி எடுத்துச்சு, 2 கண்ணு. அப்போ இவர் தவறு செஞ்சிட்டாரு. கடைசியில சாம்சன் இங்க அங்க போகாம நேரா கடவுளுக்கு போனாரு. 15 நினைக்கிறேன். 16 I think 15 16 or 16 பாருங்க. ஜட்ஜஸ் இருக்கா? 15 16 இருக்கா?
ஜட்ஜஸ் 15 16 இருக்கா? 19 லேடியோட மடியில படுத்து அது இல்ல இவர் ஜெபிக்கிறாரு, விண்ணப்பம் பண்றாரு, ஆண்டவரே கண்ணு போயிடுச்சு. ஐ திங்க் 16 வசனம் 16 நான் 14 15 14 ஜட்ஜஸ் நல்லா இருக்குப்பா. காலை பார்த்தேன் 16:21. ஓகே, thank you sir. ஓகே படிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவன் அது இல்லையா, இவர் வந்து விண்ணப்பம் கண்ணு போயிடுச்சு அவருக்கு. அப்போ நீங்க 28 படிங்க. 16 ஓகே. சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தார்களோ. ஓகே, தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பாத்தீங்களா? பாருங்க, நீங்க மூச்சை பாருங்க. ஒரு பாருங்க, சாம்சன் பாவம் செஞ்ச உடனே என்ன நடந்து தெரியுங்களா? தேவ பலனை ஏற்றுட்டாரு, தேவ பலனை எழுதிட்டாரு, தேவ பிரசனம் ஏற்றுட்டாரு. அப்போ சில பேர் நினைக்கிறாங்க, நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்க, கடவுள் இப்ப மன்னிக்க மாட்டேன். இல்ல, கடவுள் உங்களை மன்னிப்பாரு. இப்ப பாருங்க, 40 வருஷம் வீட்டுல உட்காந்துட்டு நீங்க ஒண்ணும் செய்யாம இருக்கீங்கன்னா நீங்க செம்படி ஆடி, சரி வெள்ளை ஆடு. அப்போ வெள்ளை ஆடு நீங்க மாறாம இருந்தா கடைசி நாள்ல உங்களுக்கு ஆண்டு உங்களை தூக்கி நரகத்துல கொள்வாரு. அதனாலதான் அந்த சப்ஜெக்ட் நடத்திருக்கிற மாத்தி கொள்ளுங்க. இல்ல அப்படின்னா நான் ஜெயிக்க போறேன்னா உங்க இஷ்டம். செம்படி ஆடு, வெள்ளை ஆடு. அப்போ பாருங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி 30 வருஷம் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது கடவுளுக்கு நீங்க பாருங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க கடவுளுக்கு. நல்லா தெரியும். சாமில வந்து ஒரு டீச்சர், இங்க பிரசிடன்ட் சார்பில் ஒரு டீச்சரு. ஆனா ஒரு அம்மா வந்து இப்போ கேன்சர் நோயில ஆக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்காக 1 வருஷம் காலம் அவங்கள போய் சந்திச்சு அவங்க போன் அடி கேட்பாங்க, ஒரு ஸ்கிரிப்சர் கூட அவங்களுக்கு அனுப்பி 1 வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கேன்சர் நோயில அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இவங்க ஒவ்வொரு நாளையும் அவங்களுக்கு ஸ்கிரிப்சர் அனுப்புவாங்க. அனுப்பி 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 கடைசி நாள், கடைசி அவங்க சாப நேரத்துல அவங்க கட்டாயப்படுத்தி சாமலாய் கூப்பிட்டாங்க. வந்து அவங்க போய் ரட்சிப்பு ஜபம் செய்யணும்னு சொல்லி, அப்போ கடைசியில அவங்க போய் ஜெபிச்சாங்க. அது பிறகு அவங்க பாருங்க, ஒவ்வொருவருக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்காங்க. என்ன ஊழியம்? நீங்க தான் ஜெபிக்கணும். எனக்கு தெரியாது ஒண்ணு ஊழியம். அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம மூடி நீங்க நல்லா பாருங்க. ஒரு இடத்துல கடவுள் பூமியை விட்டு போகும்போது சில பேருக்கு 5 தாளந்து, அது 2 பேருக்கு 4, சில பேருக்கு 2 அப்படியே கொடுத்துட்டு போனாரு. அப்போ போன பிறகு அவங்க என்ன செய்ய, என்ன நடக்கும்? போன பிறகு ஓகே, அப்போ அவங்க கடைசி வரை அவங்க போய் அந்த கடைசி வரை அவங்க ரட்சிப்பு ஜபம் செஞ்சாங்க. அப்போ ஒவ்வொருவருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஊழியம் கடவுள் கொடுத்திருக்காரு. அப்போ எங்களுடைய மனைவியுடைய அண்ணன் மாமியாருக்கு வந்து வேற மாதிரி. அப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க உண்மையாக ரட்சிப்பத்தை நீங்க தியானிக்கணும்னா, உண்மையாக ரட்சிக்கப்படணுமா? அப்ப சந்தேகம். நீங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, யாரா கடவுள் உனக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாம இருக்கிறேன், நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? நீ கேட்கணும். டைரக்டா கடவுள்கிட்ட போய் கேட்கணும். இல்ல உண்மையை சொல்றேன், நம்ம 30 வருஷம் 40 உட்காந்துருக்கீங்க இல்லைங்க, இந்த சபையில உட்காந்து என்ன செய்யணும் சொல்லுங்க? வந்துட்டு உட்காந்துட்டு போறோம். ஏதாவது செய்யணுமா? இல்ல. ஆபத்து நிலைமையில் நீங்க இருக்கிறீங்க. செம்படி ஆடையா நீங்க இருக்க முடியாது, சரி வெள்ளை ஆடையா இருக்க முடியாது. நீ மாறணும். எப்படி மாறணும்?
கடவுள்கிட்ட போகணும். ஆண்டவரே, எத்தனை வருஷம் நான் இந்த செய்தி நான் கேட்காம இருந்தேன். இதுக்கு நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் செம்படியாரி, நான் உனக்கு ஒன்றும் செய்யாம இருக்கேன் ஆண்டவரே, என்னோட ஊழியத்தை என்ன உடனே நீங்க போய் செய்யணும். இல்லாட்டி இந்த கடைசி நாளில அவங்க தூக்கி நரகத்தில போடுவாங்க. நீங்க சபையில உட்கார்ந்தீங்கன்னா பரவாயில்ல, போக முடியாது. அப்போ நீங்க செக் பண்ணணும். ஓகே ஓகே அப்போ ஓகே, அப்போ செம்படியாடு வெள்ளையாடு. அப்போ நீங்க செக் பண்ணணும், நான் செம்படியாடா வெள்ளையாடு. நான் செம்படியாடுனா நான் கடவுளுக்கு என்ன செய்கிறேன். ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஊழியம் கொடுத்திருக்காரு. அப்போ நீங்க தான் இப்போ ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் நீங்க போறீங்க, அது இல்லை. ஹாஸ்பிட்டல் எல்லாரும் போகலாம் வரலாம். குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் அழைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. விதவிதமான மினிஸ்ட்ரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்காரு. சில டைம்ல நீங்க ஆண்கள் உற்சாகப்படுத்த கொடுத்திருப்பாரு. சில டைம்ல சில பேர் ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ நீங்க செக் பண்ணணும், ஏன் நாம செய்யாம இருக்கேன். அப்போ நீங்க கேட்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமா? ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சும்மா இருக்க முடியாது, ஏதாவது கடவுள் செஞ்சுருக்கணும். ஓகே, அடுத்த காரியத்துக்கு போகும். அப்போ சபையில ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க. மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு கூட்டம் கோவப்படாதீங்க. நான் சில காரியம் சொல்லும் போது கோவப்படுறவங்களுக்கு ரெண்டு பேர் தான், 3 பேர் தான் என்ன நோட் எடுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு பென்சில் வச்சிருக்க கை எழுதுறீங்களா? ஏன்னா ஹோசியா புஸ்தகம் 8:12 சொல்லப்பட்டிருக்கு, பஞ்சம் காலம் வருகிறது, சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. இந்த வசனத்தை கேட்காதபடிக்கு பஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. அது பயங்கரமான. இப்போ பைபிள் இருக்கு, நம்ம நேரம் எடுத்து படிக்காம இருக்கிறோம். இந்த ஒரு நாளைக்கு சட்டம் வரும், பைபிள் இங்க வைக்க முடியாதுன்னு. இப்போ இந்தியாவில் ஒரு சட்டம் வந்துச்சு, நோயாளிகளுக்கு நீங்க ஜெபிக்க முடியாதுன்னு. சொல்லுங்க, இந்தியா தேசம் உங்க தேசம் அவங்க சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மலேசியா தேசத்துல அந்த சட்டம் வந்துச்சான். இனிமேல நீங்க இந்த தேசத்துக்கு சட்டம் பைபிள் நீங்க படிக்க முடியாது. இப்போ சீனா தேசத்துல பைபிள் படிக்க முடியாது. சீனா தேசத்துல எப்படி பைபிள் படிக்கிறாங்களா? பைபிள் ஒரு பைபிள் எடுத்து ஒரு பீஸா எடுத்து அப்படியே பாஸ் பண்றாங்க. ரொம்ப அப்படியே இருக்காங்க. அதை ஒரு பீஸ் முடிஞ்ச உடனே நீங்க ரிட்டர்ன் அங்க கொடுத்த உடனே மற்ற பீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு பைபிள் கடவுள் கொடுத்திருக்காங்க. இப்போ தட்டுனா டிவில உங்க ஹெட்போன்ல உட்காந்து நல்லா பைபிள் லெசன் கேட்கலாம். நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, தெரியுங்களா? அப்போ பைபிள் கிடைக்காம போயிடும். தாவீது என்ன சொல்றாரு? உங்களுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உன் வசனம் இருதயத்துல வைத்து வைக்கும். எவ்வளோ வசனம் ஒரு நாளைக்கு ஒரு போட்டோ பண்ணி வைக்கும். எத்தனை பேர் மெமரி பஸ், எத்தனை மெமரி பஸ் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கும். ஓகே, அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க படிக்க முடிஞ்சது ஆதாரம். I cannot forget the moments that இது உங்களுக்கு ஆதாரம். இது நீ சாப்பிடணும். ஓகே ஓகே, சீக்கிரமா அடுத்த காரியத்துக்கு போவோம். ஓகே, ரெண்டாவது காரியம் என்னன்னா, நம்பர்ஸ் 15:32. அது லோ காலத்துல 15:30 என்ன ஆகும் புத்தகம் 15 chapter 15 verse 32 to 36. 15:32 to 36. அன்றியோ தேசத்தில் பிறந்தவர்கள் ஆகியோ நம்பர்ஸ் என்ன ஆகும்? 15:32 இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையே ஓய்வு நாள் விலங்குகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். 33 விலங்குகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களுக்கு
சபையார் அனுமதித்திற்கும் கொண்டு வந்தார்கள். 34 அவனுக்கு செய்ய வேண்டியதே இல்லது என்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடினால் அவனை காவலில் வைத்தார்கள். 35 கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்தில் புறமே கல்லேறி கருவார்கள் என்றார். 36 அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறமே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். ஒரு சட்டம் என்ன? இந்த சட்டம் பாருங்க, மோசஸ் காலத்துல சட்டம் என்ன? சபத் டே நீ வேலை செய்ய முடியாது, அடுப்பு பத்த வைக்க முடியாது. அப்போ இவர் ஏன் வெறுதி எடுத்தார் போயிட்டு நான் தெரியுங்களா? ஒரு சின்ன குழந்தைய இருக்கும். நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்போ சின்ன குழந்தை வீட்டுல இருக்கும். அப்போ பால் கைக்கிறதுக்கு நெருப்பு வேணுமா? அப்போ இது போயிருக்காரு வேறு பொருட்களுக்கு. அப்போ யாரோ போய் பிடிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க மோசே பாரு அவரு சபாத்தில போய் விரைவு போயிருக்காரு. அப்போ பாருங்க எவ்வளோ லோ, பாருங்க எவ்வளோ சீரியஸ். அந்த மாதிரில போய் ஜெயில போடும். ஜெயில வச்சிருந்தாங்க அவங்க. அப்போ ஜெயில வச்சுட்டு அப்போ கடவுள் சொல்றாரு இவரு சாப வேண்டும். எப்படி? கல்வி எடுத்து அடிச்சாங்க, செத்தாங்க. அப்போ இந்த பிரசன்ட் டைம்ல ஏன் இதெல்லாம் தெரியணும். இப்போ அப்போ நம்ம இப்போ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்திருக்கோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு வந்திருக்கோம்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வெரி இம்பார்ட்டன்ட் நாள். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஏன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கீங்க? யாராவது தெரியுமா? ஏன்? ஓய்வு நாளா? என்ன முக்கியமான தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு இப்போ உயிர் கலந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர் கலந்தார். சபத் டே மாத்தி இப்போ சண்டே ஹாலிடே. ஹாலிடே உலக ஜனங்களுக்கு ஹாலிடே, நம்மளுக்கு ஹாலிடே இல்லை. நீங்க எங்க இருக்கணும்? நம்ம சபையில இருக்கணும். இவர்தான் 3வது நாள் உயிர் கலந்தாரு. அவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்னே பாவத்துக்காக மரித்தாரு, சாபத்துக்காக மரித்தாரு, நோய்க்காக மரித்தாரு. 3வது நாளில் வெற்றியோட உயிர் கலந்தாரு. ஒரு நன்றி இருதயத்தோட நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும். சபைக்கு வரணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்போ இன்னைக்கு சீக்கிரமாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். எத்தனை பேருக்கு தேர்ஸ்டே இதில் மீட்டிங் அப்போ ஜூம் பிரேமிட்ட டைம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கிரிப்சர் நான் கொடுத்தேன். லூக்கா 14:15 வசனம் 20 பேர் படிச்சிங்க. 1 2 அப்போ இந்த வசனம் தான் நம்ம இந்த கால வேளையில தியானிக்க போறாங்க. லூக்கா புஸ்தகம் 14:15-24 படியா. அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவர் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். 16 அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அன்னைகளை அழைப்பித்தார். 17 விருது வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினார். 18 அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவர் ஒரு வயலை கொண்டு, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 19 வேறொருவர் 5 மாறு கொண்டு, அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 20 வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றார். 21 அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தார். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. 22 ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். 23
அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவெளிகளிலும் வேலிகளிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. 24 அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொன்னார். அது சொல்றோம். 21வது வசனம், ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஆயுத்தமா இருக்குது. பாஸ்டருக்கு போது ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்கன்னு பாஸ்டர் வந்து இல்லை யாருக்கு விசுவாசிகளுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆயுதம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு 3 பேர் என்ன செஞ்சாங்க? 17 அவர் ஒரு ஆள் சொன்னாரு, நான் வந்து லேண்ட் வாங்கியிருக்கிறேன், நான் போய் பார்க்கணும். ஒரு ஆள் சொல்றாரு, நான் மாடு வாங்கியிருக்கிறேன், அது போய் பார்க்கணும். அப்புறம் 3வது ஆள் சொல்றாரு, நான் வந்து இப்போதான் கல்யாணம் நடந்துச்சு, நான் வர முடியாது. அப்போ ஆண்டவர் ஏன் கோபப்பட்டார்னா, அந்த விருந்துல அவங்க பங்கு எடுக்கல, சாப்பிடாம போயிட்டாங்க. சரி, போன ஞாயிற்றுக்கிழமை வராத ஆளுங்க கை கொடுக்கணும், சபைக்கு வரல, வராத ஆளுங்க. ஓகே, விருந்து இங்க நடந்துச்சு. ராணி நீ ஜேபியில் இருக்கல, ஜேபி விருந்து இங்க நடந்துச்சு. விருந்து ஞாயிற்றுக்கிழமை விருந்து, போன ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் இருந்துச்சு. நீ இங்க போன விருந்து சாப்பாடு நீ வரல, இங்க போன கேள்வி நெருக்கி போன பாருங்க. நான் சொல்றேன், கடவுள் ஏன் அவரை கோபப்பட்டார்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளை பரிசுத்த நாள், உங்களுக்கு 6 நாளை அவர் கொடுத்துட்டாரு. 6 நாளைக்கு கொடுத்துட்டாரு. என்ன இங்க போனா இங்க பார்த்தோம் சொல்லி 7வது நாளே நீங்க சபையில இருக்கணும். ஏன்னா அவர் உங்களுக்காக மறைத்தாரு, உங்களை நேசித்து. உங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் நான் சொல்றேன். என்ன போக்கு சொல்றாங்க, யாரை எழுதிட்டாங்க, நான் போனா பரவாயில்ல, இப்போதான் மாடு வாங்கி இருக்கிறேன், இப்போதான் என்ன லேண்ட் வாங்கி இருக்கிறேன், போக்கு சொன்னாங்க. கடைசி நாளில இதுதான் நடக்கும். அநேக பேரு என்ன செய்வாங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. நாளைக்கு இன்னும் கடைசியாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். உபாகம புஸ்தகத்துக்கு நாம் எழுதிருப்பாங்க. இதுதான் நீங்க பார்க்க போறீங்க. ஏன் இவங்க சாப்பிடாம போயிட்டாங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். வாங்க 8வது அதிகாரம் 4வது வசனம் படியா. உபாகமம் 8:4. இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திர மழையாக போகவும் இல்லை, உன் கால்கள் விலகவும் இல்லை. ஓகே ஓகே. நீங்க இதுல ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ அப்பா அம்மா கூட உங்களுக்கு அப்படி கவனிக்க மாட்டாங்க. சப்பாத்து கொடுக்கிற சப்பாத்து என்ன, உங்களுக்கு காலு வீக்கம் வராத படிக்கு ஆண்டவர் அந்த காலை காத்து கொண்டாரு. பாருங்க, 40 நாளே 40 வருஷம் நீங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ கடவுள் வந்து நம்மளை நேசித்து உங்க காலுக்கு ஒரு வீக்கம் வர சொல்லி கடவுளுக்கு காலுக்கு நல்ல பலத்தை கொடுத்து உங்களை நடக்க வைக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? 2வது, இந்த சட்டை நீங்க போட்டிருக்கீங்க, நம்ம எல்லாம் போட்டுக்கிறோம். 40 வருஷம் ஒரு சட்டை போட்டுக்கிட்டாங்க. அது பழுது போகாத படிக்கு அவ்வளோ கடவுள் நம்மளை காத்து கொண்டு வந்தார். சரிங்களா? ஓகே. அப்போ இனிமேல் இப்போ என்ன செய்யணுமையா, நீ 4 முடிஞ்சோடனே 10ல இருந்து 14 கூட படி. உங்க வசனங்களை பாருங்க. ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். 11 உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கோ, நான் இன்று உனக்கு
விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 12 நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதே 13 உன் ஆடு மாடுகள் திராட்சையாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது 14 உன் இருதயம் மேட்டுமே ஆனாலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்படினம் வரும். ஓகே, புரிஞ்சுக்கியா? அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஆரம்பத்துல நல்ல கடவுளுக்கு உண்மையா இருந்தாங்க. அப்போ நாளைக்கு நாளை ஆசீர்வாதம் பாருங்க, பணம் தீமைக்கு வேற இருக்குது. நல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு நாளை வீடு காரி எல்லாம் வந்த பிறகு கடவுள் மேல என்ன குறைஞ்சு போச்சு? அன்பு, ஜபம் குறைஞ்சு போச்சு, அன்பு குறைஞ்சு போச்சு. அப்போ பாருங்க 17வது வசனத்தை படிங்க. 17 என் சாமர்த்தியமோ என் கைபெறனோ இந்த ஐஸ்வர்யத்தையோ எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலோ அப்போ இருக்க எச்சரிக்கையாயிரு. கடவுள் எச்சரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த வீடு காடி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு வந்து இவங்க சொன்னாங்க, நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி இதெல்லாம் நான் இந்த வீடு காடி நான் வாங்கியிருக்கேன். அநேக பேர் சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கொடுத்த உங்களுக்கு பலத்தை கொடுத்த, சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை கொடுத்தேன்னு சொல்றாங்க. அடுத்த வசனத்தை 17 படிச்சிட்டியா? 17 தேவனாகிய கர்த்தரை நிற்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையோ சம்பாதிக்கிறதுக்கான வேலையும் உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்துக்கு பலன் நீ சம்பாதிக்க முடியாது. பாருங்க, இப்போ நீங்க வேலை செய்வீங்க, கடவுள் உங்க காரி இருக்கு, பெட்ரோல் ஊற்றுறதுக்கு உங்க BMW ஓடாது, பெட்ரோல் இல்லாட்டி BMW ஓடாது, எந்த காரியம் ஓடாது. அப்போ கடவுள் வந்து எப்படி பார்க்கறான்னா, பலத்தை கொடுக்குறாரு. நீ பணம் சம்பாதிக்க பலத்தை கொடுக்குறாரு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இது நான் சம்பாதிச்ச பணம், நான் உழைச்ச பணம் சொல்லி. அப்பதான் 18 கடவுள் 18வது படிச்சிட்டியா? அவர் கடவுள் என்ன சொல்றாரு, I give you power to earn your wealth. அப்போ என்ன நடந்துச்சு உண்மைன்னா, ஏன் இவங்க சாப்பிடாம போயிட்டாங்க தெரியுங்களா? நாளைக்கு நாளை நம்ம நல்ல வசப்பன. ஒரு காலத்துல உண்மை சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் வரும்போது என் ரூம்ல ஃபேன் இல்லை, எனக்கு கூட கட்டி இல்லை. அது அந்த பாஸ்டர் வச்சிருக்கா பெண்ணு, அதில் தான் நம்ம தங்கணும். அப்போ நாளைக்கு இப்போ வந்து நான் வீடு வாங்கிட்டேன், காடி வாங்கிட்டேன். வாங்கின பிறகு நமக்கு ரொம்ப சுகமா இருக்கு. கடவுள் பத்தி கொஞ்சம் அன்பு குறையுது. நாளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தலை வலிக்குது, நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம். ஏன்னா அந்த நம்மளோட அந்த கம்ஃபர்ட்னால நம்ம நாளைக்கு நமக்கு என்ன அன்பு குறையுது, ஜபம் குறையுது. அப்ப ஜபம் குறைய நான் தலைப்பு கொடுத்திருக்கிற பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. சரி, பாவ ஜீவியம் யாருக்கு அடிமையை வச்சிருக்கு? உங்க ஜபம் யாருக்கு அடிமையை வச்சிருக்கு? மாம்சத்துக்கு அடிமையை வச்சிருக்கு. அப்போ நீ ஜபிக்காம இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? மாம்சம் என்ன செய்யுது? உங்க ஆவியே அடிமையா வச்சிருக்கு. அப்ப மாம்சம் அடிமையா நீங்க வைக்கும் போது நீங்க எங்க போவீங்க? பழைய வாழ்க்கை போயிடும். இந்த ஜனங்கள் எங்க போயிட்டாங்க தெரியுங்களா? ஆச்சரியப்படுவீங்க. ரோமர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15, 16, 17. ரோமர் புஸ்தகம் 7, 15, 16, 17.
எப்படி நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை. நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கின்றேன். 16 இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். 17 ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ இங்க எப்படி போயிட்டாங்க வெளியே? பாவ ஜீவியம் அவிழ்த்துட்டு போயிடுச்சு. அவங்க போல ஜப குறைஞ்ச உடனே பாவ ஜீவியம் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு. பாவ ஜீவியம் இவங்க அழுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப பாவ ஜீவியம் அழுத்துட்டு போயிட்டா வசனம் மேல உங்களுக்கு பசி வராது, ஜப மேல உங்களுக்கு பசி வராது, கடவுள் மேல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பசி வராது. ஏன்னா உங்க பழைய வாழ்க்கைக்கு போயிட்டீங்க. பழைய வாழ்க்கையில எப்படி இருந்தீங்க? மீன் வாழ்ந்தீங்கல்ல, அதே மாதிரி நீங்க போயிட்டீங்க. ஏன்னா மாம்சம் ஆவியானவர் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாரு? மாம்சத்தை அடிமையா வச்சு நம்ம கடவுள் யாருமே நம்ம வச்சிருந்தாரு. அப்போ உங்க வாழ்க்கையில ஜபம் குறைய 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 அன்பு குறையுது, ஜபம் குறையுது. அப்போ நான் இல்ல போல் சொல்றாரு, நான் இல்ல நல்லதா செய்ய நினைக்கிறேன், சர்ச் போட்டு நான் நினைக்கிறேன், ஆனா தீமை நான் செய்யறேன். என்ன தீமை? பழைய வாழ்க்கை அப்படியே இருக்கு. 3 பேரு பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. பாருங்க, அடுத்தது முடிச்சிருவாங்க சீக்கிரம். பாருங்க, தாவீது வந்து ஒரு பெரிய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அப்படி எப்படி பாவத்தை உணர்ந்துட்டாருன்னு ஆச்சரியப்படுவாங்க. சீக்கிரமா போவாங்க. நீங்க இந்த நோட் பண்ணுங்க. சங்கீத புஸ்தகம் 55:17. இவரு ஜப வீரர். யாரு? தாவீது வந்து ஜப வீரர். காலைல ஜபிச்சாரு, சாயங்காலம் ஜபிச்சாரு, ராத்திரி ஜபிச்சாரு. அப்புறம் என்ன அதே பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஓகே, சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 17 32 இருந்து 36 வரை. 1 சாமுவேல் 17 32 36. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியனாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றார். 33 அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இணைச்ச அவனோ தன் சிறு வயதில் உள்ள யுத்த வீரர் என்றார். 34 தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. 35 நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். 36 அந்த சிங்கத்தையோ அந்த கரடியோ உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். யுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனோ அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, அவ்வளோ ஒரு வீரர் தெரியுங்களா? ஜப வீரர். ஆனா ஒரு காரியம் அல்ல. கொஞ்சம் பேர் இருக்கீங்க, கல்யாணம் புருஷ மனைவி இருக்கீங்க, கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு நம்மளுக்கு என்ன செஞ்சு நான் சொல்றேன், ஒரு பாடம். இவரு சாமுவேல் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க இது நோட்னா 6வது அதிகாரம் 2 சாமுவேல் 6:20-21. ரொம்ப முக்கியமான வசனம் எல்லா புருஷ மனைவிகளுக்கு. 20-21 6வது அதிகாரம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்ததற்கு திரும்பும் போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரர்களுடைய பெண்களில் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறுதி போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார்கள் என்றார். 21 அதற்கு
தாவீது மிகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிறோ, அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிறோ, என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். ஓகே, இதுல என்ன நடந்துக்கலாம்? இவரு தாவீதுடைய வாய்ப்பு வந்து சாமியல் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சாமியல் டேவிட் வந்து அந்த தேவனுடைய பெட்டி அது ஆடி பாடி தேவனை ஆடி பாடி அந்த பெட்டி வந்து அப்படியே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த பிறகு எப்படி ஆடினான்னா, சட்டை இல்லை, நினைக்கிறேன் ஷார்ட் பேண்டா போட்டு நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போ லேடிஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்போ தாவீது சாட்சி கொடுக்குறாரு, எனக்கு கடவுள் வந்து என்ன அந்த நேரத்துல நான் தேவனை நான் மகிமைப்படுத்தினேன், ஆடி பாடி அந்த ஆட்டை ஆடி அது நம்ம மகிமைப்படுத்தினேன். நான் ஒரு ஒரு பெண்கள் முன்பாக அந்த மாதிரி அசிங்கமா நான் நடக்கல சொல்லி தாவீது எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா மனைவி அசிங்கமா தாவீது ஏசினார். வீட்டுல போய் படிச்சு பாருங்க தமிழ் சொல்லி. அப்போ தாவீதுக்கு சவுலுக்கு ஒரு கேப் வந்துச்சு. கேப்னா ஒரு பிரிவினை வந்துச்சு. அப்ப அந்த பிரிவினை வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, தாவீது ஜெபிக்காம மறந்துட்டாரு. ஜெப வீரர் ஜெபிக்காம மறந்துட்டாரு. அப்போ பாருங்க, விசுவாச நம்மள எப்படி நம்ம வஞ்சிக்கிறாருன்னா இதே மாதிரிதான். பாருங்க, ஒரு சண்டை வரும்போது வீட்டுல சண்டை சகஜம். என் வீட்டுல கூட சண்டை இருக்கு, அவங்க வீட்டுல சண்டை இருக்கு. ஆனா நம்ம ஒருத்தர் மன்னிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அப்போ தாவீதுக்கு கொஞ்ச நாள் ஜெபிக்காம விட்டனால இன்னும் நடந்துச்சு. தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நான் 11:1 படிங்க. செகண்ட் சென்டர். மறுபடியும் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையோ அவனோடு கூட தன் சேவகரையோ இஸ்ரவேல் அனைத்தரையும் ஆமோன் புத்திரை அழிக்கவோ ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ இஸ்ரவேல் இருந்து விட்டார். அடுத்தது 2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து அரண்மனை ஒளிப்பாறைகளின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை ஒளிப்பாறையின் மேல் கண்டார். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமா இருந்துச்சு. அது என்ன கண்ணுங்க? அது என்ன கண்ணு? அது அது வந்து இயற்கையான கண்ணு, ஆவிக்குரிய கண்ணு இல்லை. ஜபம் குறைஞ்ச உடனே அவர் பார்த்த உடனே அழகா இருக்கு, அழகா இருக்கு சொல்லிட்டாரு. அழகா இருக்கு பாருங்க. ஜபம் குறைஞ்ச உடனே மாம்சம் எழுப்புது. அது அழகான பொண்ணு பார்த்துட்டு அழகா இருக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவரு ராஜா என்ன செஞ்சாரு, போய் அந்த அந்த ஸ்திரியை கூப்பிட்டு வான்னு சொன்னாரு. கூப்பிட்டு வந்துட்டு அநேக காரியங்கள் நடந்திருக்காங்க. அவர் மாசமாயிட்டார். சின்ன சின்ன ஜபம், கொஞ்சம் ஜபம் ஜபிக்காதனால இந்த மாதிரி பாவத்தில் அவர் விழுந்துட்டார். அப்போ நீங்க நானு சில டைம்ல ஒரு கதை ஒரு சாட்சி சொல்றேன். நம்ம ஃபேமிலி, நம்ம எல்லாம் ஃபேமிலி இருக்கிறோம். ஒரு சாட்சி சொல்றேன். இதே மாதிரி தான் நம்ம என்னோட நண்பர், வெரி குட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு நான் முதல்ல கல்யாணம் பண்ணேன், அவருக்கு 2வது அவரு கல்யாணம் பண்ணார். அப்போ ஒரு நாள் அவருக்கு இன்னமும் எந்த சண்டை வந்துச்சு தெரியல, புருஷ மனைவிக்கு. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம வீட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு தங்கினாங்க, வீட்டுக்கு போனாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதுல தான் ஈகோ. நான் ஆம்பளை, நான் மனைவிக்கு மன்னிக்க மாட்டேன். மனைவி என்ன சொன்னாங்க, நான் பொம்பளை, நான் அவளை மன்னிக்கணும், அவள் மன்னிக்கணும். இப்படி 3 மாசம் அப்படி விட்டு ஒரு வசனம் கடவுள் வச்சிருக்கிறார். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? எபிசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம்.
எல்லாரும் படிப்போம். இந்த வசனம் ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேமிலிக்கு. பிசாசுக்கு இடம் கொள்ளாமலும் இருங்கள். அம்மா புத்தகம் 26 படி. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஓகே. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள். சூரியன் அஸ்தமிக்கு முன்னே போய் ஒப்புரவாகுங்க. அதான் முக்கியம். ஏன்னா வாசப்படியில பிசாசு உட்கார்ந்திருக்கிறாரு. வாசப்படியில பிசாசு உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ இந்த புருஷ மனைவி கதை நான் கொஞ்சம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ இந்த மனைவி 3 மாசம் பிறகு பாருங்க பிசாசு எப்படி கிரியை செய்கிறாரு. மனைவி புருஷன் மன்னிக்கல, புருஷன் மனைவி மன்னிக்கல. ஒரு நாள் மனைவி ஒரு வேலை போயிட்டு இருந்தாங்க. இங்க போனாங்க வேலைக்கு. அப்போ டிரைவர் மேல இவங்க போய் அந்த வீட்டு சண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை சொன்னோடனே டிரைவர் என்ன சொன்னாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், என் கூட வந்தது. அப்படியே பாருங்க, அப்படியே போயிட்டாங்க. அவங்க கூட வாழ்ந்து இப்போ ஒரு பிள்ளை இருக்கு. பாருங்க, சின்ன பாவம் தான். ஆனா மன்னிக்காதனால பாருங்க புருஷ மனைவி பிடித்து போயிட்டு இவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. இவரு கல்யாணம் பண்ண இருக்கிறார். உங்களை வசனத்தை காமி முடிக்க போவாங்க. மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 12:43. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியோர் கண்டடையாமல் 44 நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு 45 திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளையோ தன்னுடனே கொட்டி கொண்டு வந்து உட்புகந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படி இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பிசாசு என்ன பாக்குறாரு தெரியுங்களா? உங்க வீட்டுல ஜபம் இருக்க பாக்குறாரு. எந்த வீட்டுல அதான் போன சண்டே நான் சொல்லி கொடுத்தேன், புருஷ மனைவி எப்படி ஜபிக்கன்னு சொல்லி அவர் பாக்குறாரு. இந்த வீட்டுல ஜபம் இருக்கு, எந்த வீட்டுல ஜபம் இல்லைன்னு. அப்போ பிசாசு பார்த்தாரு, என் வீட்டு வெறுமையா இருக்கு, ஒண்ணும் இல்ல, என்ன மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு he controls you. உங்களை அடிமையா மற்ற பிசாசுகளை கொண்டு வந்துட்டு உங்க நிலைமை மிந்தி பார்க்கணும் மோசமா. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டாரு. his life is no more. கடவுள் அவங்க வாழ்க்கையில கடவுள் இல்லை. ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த கேப்ல தாவீது மன்னிச்சிருந்தா என்ன நடந்துட்டோம்? ஒப்புரவாகி இருப்பாங்க. இந்த புருஷ மனைவி மன்னிச்சிருந்தா பிசாசுக்கு அடங்கல. அவர் சொல்லல, கோபம் பண்றாலும் பாவம் செய்ய பிசாசு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். கடைசி நாள் அவர் கண்ட்ரோல் கடவுள் இல்லை. இதே மாதிரி அநேக பேர் கொடுக்குறாங்க பாவத்துல. சின்ன சண்டை தான் அது, சின்ன சண்டை பெரிய சண்டை மாறி இப்ப பிரிஞ்சு போய் நிறைய இந்த மாதிரி கல்யாணம் நிறைய. நான் 3 கேஸ் பார்த்துட்டேன். 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க நானே அவங்க குடும்பத்துல சின்ன இப்ப நான் ஃப்ரெண்ட் மிஸ்ரபா இருக்கிறாங்க. 2 பேர் ரொம்ப மிஸ்ரபா இருக்கிறாங்க. ஆனா இப்ப பிசாசு அடிமையில மனைவி பிசாசு அடிமையில இருக்காங்க. எத்தனை பிசாசு இருக்கு அவங்களுக்கு? கூட பிசாசு அவங்கள கட்டி கொடுத்துருச்சு. அப்போ பாவம் ஒரு தலைவி
பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. நம்ம எப்போது என்ன செய்யணும்னா நம்ம வீடு என்ன எப்படி இருக்கணுமா, என் வீடு ஜெப வீடா இருக்கணும். நம்ம கண்களை மூடி தேவன் நோக்கி நம்ம வீடு ஜெப வீடா மாற்ற சொல்லி ஒரு பாட்டு பாடி